الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد لا إله إلا الله أشهد لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் வத்தகுல்லா அல்லதி தசாலூன பிஹி வல்லர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. இத்தகுல்லா வகூலு கௌலன் சதீதா இஸ்லிஹ் லக்கும் அஹ்மாலக்கும் யாஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மை யுத்திஇல்லாஹ வ ரசூலுஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. போற்றுகின்ற புகழனைத்திற்கும் சொந்தக்காரனாகிய எல்லாம் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அகிலத்தாருக்கெல்லாம் மறுக்குடையாக வந்த எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களுடைய வாழ்வில் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என கூறி பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையின் கீழ் வருகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்ஆ தினத்திலே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால், நரகிற்கு கொண்டு செல்லும் சுபான மௌலீது என்கின்ற அந்த தலைப்பின் கீழ் சுபான மௌலீது ஒரு வழியேடு என்பதை பற்றியும் அந்த சுபான மௌலீதில் இருக்கக்கூடிய அபத்தங்களான வார்த்தைகளை பற்றியும், இந்த சுபான மௌலீது என்பது சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லாது, மாறாக நரகத்திற்குத்தான் அழைத்து செல்லும் என்பதை பற்றியெல்லாம் தான் இந்த உரையிலே முழுக்க முழுக்க பார்க்க இருக்கின்றோம். இந்த தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னதாக ஒரு வசனத்தை நான் நிறைவுற கடமைப்பட்டிருக்கின்றேன். என்ன வசனம் என்று பார்த்தால், அண்ணலும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவின் பொழுது, அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜும் முதல் ஹஜ்ஜும் அதுதான். அந்த ஹஜ்ஜத்துல் விதாவின் பொழுது அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அந்த வசனத்தை கேள்விப்பட்ட யூத சமுதாயத்தை சேர்ந்த அந்த மக்கள், இந்த வசனம் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் அந்த வசனம் இறங்கி அந்த நாளை நாங்கள் பெருநாள் தினமாக கொண்டாடி இருப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நியாமதி வ ரலியத்து லக்கும் இஸ்லாம் மதீனா. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் நிறைவு செய்து விட்டேன், எனது அருளை உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன், இந்த இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்றுவதற்குண்டான வாழ்க்கை நெறியாக பொருந்தி கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம். அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் டிக்ளேர் செய்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற அந்த நேரத்திலேயே இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது முழுமையடைந்து விட்டது, பரிபூர்ணமாயிடுச்சு, இஸ்லாம் தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறி என்பது அல்லாஹ் டிக்ளேர் செய்தது எப்போன்னு சொல்லி மட்டும் பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற அந்த நேரத்திலேயே. அப்போது அதற்கு பிறகாக யாரும் எந்த மனிதராலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த விஷயம் இது மார்க்கத்தில் இருக்கின்றது என்று கூட்டவும் முடியாது. எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளாக காட்டி தந்தார்களோ அந்த வணக்க வழிபாடுகளை குறைத்து விடவும் முடியாது. இது இஸ்லாத்துடைய அடிப்படை கான்செப்ட். இது மட்டுமல்லாமல் அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அதிகமாக உபதேசித்த ஒரு விஷயம் எதை குறித்து உபதேசித்தார்கள் என்று பார்த்தால், ஈயாக்கும் வ மோதசாத்தில் உமூர், மார்க்கம் என்கின்ற பெயரிலே புதிதாக உருவாக்கப்படுகின்ற காரியங்களை குறித்து நான் எச்சரிக்கை செய்கின்றேன். குல்ல மோதசத்தின் பிதுஆ, அப்படி உருவாக்கப்படுகின்ற எல்லா காரியங்களும் அனாச்சாரங்கள் தான். வ குல்ல பிதுஅத்தின் லலாலா, அப்படி எல்லா அனாச்சாரமும் வழியேடு தான். வ குல்ல லலாலத்தின் பின்னார், அந்த வழியேடு உங்களை நரகத்திற்குத்தான் கொண்டு போய் சேர்க்கும் என்பதையும் தெள்ள தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அப்போ இந்த மார்க்கம் என்கின்ற பெயரிலே எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் புதிதாக உருவாக்கக்கூடாது. அது அனாச்சாரம், அந்த அனாச்சாரம் வழியேடு, அந்த வழியேடு உங்களை நரகத்திற்குத்தான் கொண்டு போய் சேர்க்கும் என்பது தெள்ள தெளிவான ஒரு நிலைப்பாடு. இந்த விஷயத்தை வைத்து அவர்களிடத்தில் நம்ம பிரச்சாரம் செய்தால் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்த சுபான மௌலிதை ஓதக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் ஓதக்கூடியது எங்களுடைய முன்னோர்கள் வழிகாட்டி தந்தது. எங்கள் வாப்பா செஞ்சார், எங்கள் வாப்பாவோட வாப்பா செஞ்சார், எங்களுடைய அஜத்துமார்கள், அவர் 7 வருஷம் படித்தவர், அதற்கு முன்னாடி வாழ்ந்த அந்த இமாம்கள், இவர்கள் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை பதிவு செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்த ஒரு செய்தியை அவர்கள் நினைவில் வைத்து கொண்டால் எந்த அளவுக்கு இவர்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்கின்ற அந்த விஷயத்தில் நம்ம தெள்ள தெளிவாக விளங்கிட முடியும். என்ன விஷயம் சொல்லி பார்த்தா, அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமை நாளிலே அல்லாஹ் கௌசர் எனப்படுகின்ற ஒரு தடாகத்தை அல்லாஹ் கொடுப்பான். அந்த தடாகத்தின் மூலியமாக நல்லடியார்களுக்கு அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீரை போட்டுவார்கள். அந்த நேரத்திலே சில சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஓடி வரும் பொழுது மலக்குமார்களால் தடுக்கப்படுவார்கள். அஸ்ஸஹாபி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தோழர்கள் என்று சொல்லி போவார்கள். போகின்ற நேரத்தில் தான் அந்த இடத்துல மலக்குமார்கள் இடத்துல இருந்து என்ன பதில் வரும் என்றால், நீங்கள் இருக்கின்ற வரைக்கும் இவர்கள் உங்களுடைய மார்க்கத்தில் இருந்தார்கள், நீங்கள் சென்று விட்ட பின்பாக அவர்கள் வழிதவறி விட்டார்கள். அப்போ சஹாபாக்களாகவே இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழக்கூடிய அந்த நேரத்திலே அவர்கள் அந்த தூய்மையான இஸ்லாத்தை பின்பற்றி இருந்தாலும் அவர்களுக்கு பின்பாக அவர்களும் இந்த இஸ்லாத்தை மாற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை தெள்ள தெளிவாக அந்த செய்தியின் மூலியமாக அறியலாம். அப்போ அந்த சஹாபாக்களுக்கு ஈடாக நிகராக இவர்களை வைத்து நம்ம பார்க்க முடியுமா? அப்போ மனிதன் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் பார்க்க முடியும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது 1400 வருடத்திற்கு முன்னதாகவே பூர்த்தியாகிவிட்டது. இன்னும் சொல்ல போனால் இந்த சுபான மௌலீதுடைய வரலாறை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் இது எப்பொழுது இயற்றப்பட்டது என்றால் வெறும் 300 வருடங்கள் ஆன ஒரு புத்தகம் தான் இந்த சுபான மௌலீது. வெறும் 300 வருடத்துக்கு முன்னாடி இயற்றி இருக்கிறாங்க. சில பகுதியில் ஓதிட்டு இருக்கிறாங்க. இதோடைய ஆசிரியர்கள் யார் என்பதை அந்த புத்தகத்திலேயே பதிவு செய்திருக்கின்றார்கள். கத்தீபாக இருக்கலாம் அல்லது கசாலியா இருக்கலாம். அப்போ கசாலியோ கத்தீபோ இருக்கலாம், யாருன்னே தெரியல. ஆசிரியர் யாரும் சொல்லி மட்டும் தெரியல. வெறும் 300 வருடத்திற்குள்ளதாக தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றார்கள். இது எப்படி இந்த மார்க்கத்துடைய வணக்க வழிபாடாக ஆகும் என்று நம்ம சிந்தித்து பார்த்துருக்கிறோமா? இன்னும் சொல்ல போனால் அந்த சுபான மௌலீது அதாவது அது படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இது மார்க்கத்துடைய வணக்க வழிபாடு இல்லைன்னு நம்ம தெளிவாக சொல்லிடலாம். அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் முழுக்க தெள்ள தெளிவாகவே நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய மாபாதகமான மோசமான கருத்துக்களை கொண்ட பாடல் வரிகள் தான் அந்த சுபான மௌலீதில் இருக்கு. இதை ஏன் சொல்லி மட்டும் பாடுறோம் சொல்லி மட்டும் அவங்க கேட்டுட்டா அவர்கள் சொல்லுவாங்க, நபிகள் நாயகத்தை நாங்கள் புகழ வேண்டாமா? புகழ்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தகுதி படைத்தவர்கள். ஆனால் எப்படி புகழ வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கிறிஸ்தவர்கள் மரியமுடைய மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்தது போல என்ன புகழ்ந்துடாதீங்க. அந்த வரம்பு மீறி புகழ்ந்த அந்த காரணத்தினால தான் மரியமுடைய மகன் ஈசாவை கடவுளுடைய அந்தஸ்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அந்த மாதிரி என்ன வச்சிடாதீங்கன்னு சொல்லி மட்டும் ரசூலுல்லாஹ் கண்டு வச்சிருக்கிறாங்களா இல்லையா? அப்போ எப்படி தான் புகழறது? அப்போ எப்படி புகழறது என்பதற்கு வழிகாட்டுகின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னை நீங்கள் புகழ வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் என்று புகழுங்கள், அதே போல அல்லாஹ்வுடைய அடிமை என்று புகழுங்கள். நம்ம கலீமா சொல்றோமா இல்லையா? அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அதோடைய அர்த்தம் என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லைன்னு சொல்லி மட்டும் பிரகடனப்படுத்துகிறோம். அடுத்த சாட்சி நம்ம என்ன சொல்றோம்? நம்ம சாட்சியை எதுக்கு நிற்கிறோம்? அல்லாஹ்வுடைய இறை தூதராக அண்ணலும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய இறை தூதராக மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் இருக்கின்றார்கள். இது புகழக்கூடிய வார்த்தை என்று அண்ணலும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்களா இல்லையா?
அப்போ இது மீறி ஒரு புகழ்ச்சி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ரசூல்லாவே சொல்லி தந்திருக்கிறாங்க. அவர் பிரார்த்தனைகளை சொல்லி தந்திருக்கிறாங்க. செலவாத்த ஓதுவோம், அவர்களுக்கான பிரார்த்தனை, அவங்களுடைய குடும்பத்துக்கான பிரார்த்தனை. அதை தவிர இவர்கள் நாங்கள் புகழ்கின்றோம் என்கின்ற பெயரில் அந்த சுபான மௌலீதில் அந்த பாடல்கள் எல்லாம் ஏற்றி வச்சிருக்கிறாங்களா இல்லையா? அந்த பாடல் வரிகளை எல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டீங்கன்னா சுந்தர தமிழில் சுபான மௌலீதுன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை போட்டிருப்பாங்க. எடுத்து வேணா படித்து பாருங்க. அதில் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த பாடல் வரிகள் இருக்கக்கூடிய சில வரிகளை படித்து காட்டுறேன். அந்த அஃபாருல் ஹத்தாயா, நீங்களே பாவங்களை மன்னிக்கக்கூடியவர். வதுனூபில் மூபிகாத், அழித்தொழிக்கக்கூடிய குற்றங்களை மன்னிக்கக்கூடியவர். அந்த சத்தாருல் மசாவி, தவறுகளை மறைக்கக்கூடியவரும் நீங்களே. முக்கியில் ஹதராத், சிரமங்களை எல்லாம் நீக்கக்கூடியவர் நீங்களே. அப்போ இந்த சுபான மௌலீத் என்கின்ற பெயரிலே பாவங்களை எல்லாம் நீங்கள் தான் மன்னிக்கணும், அழித்தொழிக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் நீங்கள் தான் மறைக்கணும், தவறுகளை எல்லாம் நான் செய்த அந்த தவறுகளை நீங்கள் தான் மறைக்கணும், சிரமங்களை எல்லாம் எனக்கு ஏற்பட்ட சிரமங்களை எல்லாம் நீங்கள் தான் நீக்கணும். எப்படிப்பட்ட வார்த்தையும் பார்த்தீங்களா? அப்போ நம்மளுடைய பாவங்களை யார் மன்னிக்கிறா? இந்த மதரசால ஓதக்கூடிய அது 1வது படிச்சுட்டு இருக்கிற அந்த பிள்ளைகள்கிட்ட மதரசா அந்த சின்ன பிள்ளை இருக்குமா இல்லையா, 1வது 2வது 3வது, அந்த பிள்ளைகள் இடத்துல போய் கேட்டு பாருங்க, நம்மளுடைய பாவங்களை யார் மன்னிப்பா என்று கேட்டால் அந்த குழந்தை பிள்ளை சொல்லிடும், அல்லாஹ் தான் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறான், அல்லாஹ்வை தவிர யாராலும் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க முடியாதுன்னு சொல்லி மட்டும் அந்த சின்ன பிள்ளை சொல்லிடும். ஆனால் இந்த புத்தகத்தை எழுதி வைத்த இமாம் என்று அவர்கள் மதிக்கின்ற அந்த புத்தகத்தை வணக்க வழிபாடாக சொல்லுகின்ற இந்த புத்தகத்தில் எழுதப்படுகின்ற அந்த வார்த்தைகள் சின்ன பிள்ளைகளுடைய அறிவுகளுக்கும் கூட எட்டாத அளவில் மோசமான ஒரு வார்த்தையில் பதிவு செஞ்சிருக்கிறாங்கன்னா, இந்த சுபான மௌலீது என்பது எரிக்கப்பட வேண்டிய புத்தகமா அல்லது வணக்க வழிபாடாக ஓதப்பட வேண்டிய புத்தகமா? நீங்கள் சற்று நினைச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனால் பாவங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற அந்த நேரத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்களா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பேசுவான். அதாவது தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட 3 பற்றி அல்லாஹ் சொல்லுவான். அவங்க ஒரு சில தவறுகளை செஞ்சிருப்பாங்க. என்ன தவறுன்னு சொல்லி மட்டும் பார்த்துட்டா, ஒரு அந்த தபூக் என்கின்ற அந்த போர்க்களத்தில் 3 நபர்கள் கலந்து கொள்ள மாட்டாங்க, நல்ல ஒரு மூமீன்கள். அந்த போரில் கலந்து கொள்ளாத அந்த நபர்கள் யார் என்று வரலாற்று ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள், முராரா என்கின்ற அந்த ஒரு சஹாபி, ஹிலால் பின் உமையா என்கின்ற சஹாபி, இந்த 3 சஹாபியும் அந்த தபூக் போரில் கலந்துக்க மாட்டாங்க. இந்த கலந்துக்காததுக்கு உண்டான காரணம் என்னன்னு சொல்லி மட்டும் கேட்டுட்டா அவர்கள் தெளிவாகவே சொல்லி காட்டுவார்கள், எங்களுடைய பொடும்போக்குத்தனத்தினால தான் நாங்கள் கலந்துக்கல, இப்போ போயிடலாம் அப்போ போயிடலாம் நினைச்சோம், கலந்துக்காமலே போயிட்டோம், வேற எந்த காரணமும் இல்லை, சொல்லப்படுகின்ற நியாயமான காரணங்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்விடத்தில் இருந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்படுத்தினார்கள், இவர்களை யாரும் இவர்களிடத்தில் பேசக்கூடாது, ஊரை விட்டு தள்ளி வச்சாங்க, ஊர் பரிஷ்காரம் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே காப் இப்னு மாலிக் அவர்கள் நேரடியாக பக்கத்தில் வந்து சலாம் சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சலாத்திற்கு பதிலை கூடி சொல்லாத அளவிற்கு தள்ளி வைத்தார்கள். ரசூலுல்லாஹ்க்கு விருப்பப்பட்ட அதை செய்தார்கள். இதை நீங்கள் அந்த செய்தியுடைய அந்த தகவலுடைய இறுதியில் பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அந்த செயல் விருப்பமில்லாத செயலாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை அவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கின்றார்கள். எந்த மக்களும் அவர்களிடத்தில் பேசல, சலாத்துக்கு பதில் சொல்லல, மக்களோடு மக்களாக இவர்கள் தொழுகின்ற நேரத்திலும் இவங்களை கண்டுக்கல. இப்படியாக 2 பேர் ஒதுங்கிட்டாங்க. காப் இப்னு மாலிக் அவர்கள் மட்டும் அந்த 40 நாட்களும் வந்து வந்து பேசுறாங்க, யாரும் பேசுற மாதிரி காணோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்னொரு தண்டனையும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அடுத்த சில நாள் 40 நாளுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் சில நாட்கள் அவர்களுடைய குடும்பத்தார்களும் கூட பேசக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய உம்மா வாப்பா மனைவி மக்கள் யாருமே பேசக்கூடாது. இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் கடுமையான பாதிப்படைந்த அந்த நிலையிலே அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகின்றான். இந்த தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த 3 அல்லாஹ் மன்னித்தான். அவர்களுக்கு இந்த உலகம் என்பது விசாலமாக இருந்தும் இந்த உலகம் சுருங்கி விட்டது, அவர்களுடைய உள்ளமும் சுருங்கி விட்டன. போக்கிடம் அல்லாஹ்வை தவிர வேற எந்த இடம் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதனால அல்லாஹ்விடத்தில் சரணடைந்தார்கள். அல்லாஹ் பாவங்களை மன்னித்தான் அவர்கள் திருந்துவதற்காக. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்தியை கொண்டு காப் இப்னு மாலிக் அவர்கள் ஓடி வருகின்றார்கள். யாரோ சொல்லலாம், இந்த செய்தி எங்களுக்காக அருளப்பட்ட வசனமா என்று சந்தோஷத்தோட சலாத்தை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவ்வளவு சந்தோஷத்தோடு அவர்களை அரவணைக்கின்றார்கள். அப்போ இப்படிப்பட்ட அந்த நிகழ்வுகளும் கூடி ரசூலுல்லாஹ் இவங்களுடைய பாவங்களை மன்னிச்சாங்களான்னா மன்னிக்கவே கிடையாது. எந்த ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய பாவங்களை மன்னிக்க கிடையாது. அல்லாஹ்வே தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லும்போது நான் தானே பாவத்தை மன்னிச்சேங்கிறான்.
அடியார்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவன் நான் தான் சொல்லிட்டு அல்லாஹ் பிரகடனப்படுத்துறான். அவன் இந்த புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க, பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவர் நீங்களே, அழித்தொடிக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவர் நீங்களே, தவறுகளை மறைக்கக்கூடியவர் நீங்களே, சிரமங்களை எங்களுக்கு விட்டு நீக்கக்கூடியவர் நீங்களே என்றெல்லாம் பாடி வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த சுபான மௌலிது சாதாரண புத்தகமாக நம்ம எடுத்துற முடியாது. இது நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு புத்தகம். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாவத்தையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மன்னிக்க முடியவில்லை. அவரும் சின்ன சின்ன மனுஷங்கிற அந்த அடிப்பில் சின்ன சின்ன பாவங்களை செஞ்சிருப்பாரா இல்லையா? அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? ஒரு நாளைக்கு நான் 70 முறைக்கு மேல் அதிகமாக நான் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறேன். இன்னொரு இடத்துல பதிவு செய்யும் பொழுது நான் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் அவருடைய பாவத்தை அவர் மன்னிக்க முடியாது. எந்த மனிதருடைய பாவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மன்னிக்க முடியாது. அல்லாஹ் தான் எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இன்னும் ஒரு பாடல் வரியில் எழுதி வச்சிருக்கிறாங்க, நோயை நீக்குபவர் நீங்களே, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். நீ நோயாளியாக இருந்தால் அதற்கான நிவாரணம் அவரிடத்திலேயே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே இருக்கின்றது என்பதை பதிவு செய்து இருக்கின்றார்கள். அப்போ நோயை நீக்குபவர் நீங்களே சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நோய்க்குண்டான நிவாரணம் ரசூலுல்லாஹ்ட்ட தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அவரிடத்துல கையேந்துங்கிறாங்க. இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பேசுகின்றான். ஒரு வசனத்தில் பேசும்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதிவு செய்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்ன பதிவு செய்கிறார் என்று பார்த்தால், நான் நோய் இருக்கும் பொழுது எனக்கு நிவாரணத்தை அல்லாஹ்வே வழங்குகின்றான். அவர் நோய் உண்டும்போது அதுக்குண்டான நிவாரணம் அல்லாஹ் இடத்துல தான் இருக்கு. நமக்கு முன்மாதிரி யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தந்திருக்கிறாங்களா இல்லையா? இந்த இஸ்லாமிய மார்க்கம் யார் இடத்துல இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது? யாருடைய மார்க்கமாக அது இருந்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை தான் நாம் பின்பற்றுவதற்குண்டான மார்க்கமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்றால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நான் நோய் இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலேயே பிரார்த்தனை செய்கின்றேன், அதற்குண்டான நிவாரணம் அல்லாஹ் இடத்துல தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ போர்களுக்கு சென்றிருக்கின்றார்கள். போருக்கு செல்லும் பொழுதெல்லாம் சில நேரங்களில் நோயினால் பாதிப்படைந்து சில மக்கள் இருப்பார்கள். கடுமையான சூழ்நிலை. அந்த நேரத்திலும் இவர்கள் நோய் வாய்ப்பட்டிருக்காங்க, வாங்க போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்களா? அல்லது நான் தான் நோயை நீக்கக்கூடியவனாக இருக்கிறேன், அதனால நான் உங்களுக்கு நோயை நீக்கிறேன்னு சொல்லி மட்டும் நோயை நீக்கிட்டு அழைச்சிட்டு போனாங்களான்னு சொல்லி மட்டும் பார்த்தா நோயை கொடுத்தவன் அல்லாஹ். அவனிடத்துல தான் அந்த நிவாரணம் இருக்கு. அவர்கள் இடத்துல சொல்லிட்டு போவாங்க, நாங்க போய்க்கிறோம், நீங்க இங்கே இருங்க, ஆனா நோயில் இருக்கிறீங்கன்னு சொல்லி மட்டும் போயிட்டு அந்த போர்க்களத்தில் இருந்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்கள் பாதாளத்தில் நடந்தாலோ மேட்டு மேலே ஏறினாலோ சமதரையில் போனாலோ உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் அங்க நோயுற்று இருக்கிறார்களா இல்லையா அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா அவங்களால போருக்கு வரணும்னு சொல்லிட்டு அவர்களுடைய உள்ளம் இருந்தது. அவர்களை தடுத்தது அந்த நோய் தான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அப்போ நோயை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நீக்க முடியாது. நோயை நீக்கக்கூடிய அந்த நிவாரணம் என்பது அல்லாஹ்வை தவிர வேற யார் இடத்துல இல்லைன்னு சொல்லி மட்டும் தெல்ல தெளிவாக அந்த செய்தியின் மூலமாக நம்ம அறியலாம். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்க்குண்டான ஒரு பிரார்த்தனையை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹும்ம ரப்பன்னாஸ் அதுஹிபல் பஅஸ இஸ்ஃபி அன்த ஸாஃபி லா ஸிஃபாஹ இல்லா ஸிஃபாஉக ஸிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. அந்த பிரார்த்தனையிலும் கூட, இறைவா மனிதர்களுடைய எஜமானனே இரட்சகனே இந்நோயை நீக்குவாயாக, நீயே நிவாரணம் அளிப்பவன், உனது நிவாரணத்தை தேவை வேறு எந்த நிவாரணமும் இல்லை, நோயை அறவே விட்டு வைக்காத நிலையில் நீக்கிறேன்னு சொல்லி போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்றால் இந்த பிரார்த்தனையில் நாம கேட்கக்கூடிய அடிப்படையான விஷயம் நோய் நிவாரணம் என்பது அல்லாஹ்விடத்தில் தான். நோயை நீக்குபவன் அல்லாஹ் தான். அல்லாஹ்வை தவிர வேற யாருனாலையும் நோயை நீக்க முடியாது. அதனால இந்த நோயை விட்டு வைக்காத நிலையில் நீ நீக்கிறியா அல்லாஹ் என்று அப்படிப்பட்ட அந்த துஆவையும் கூட கற்றுத்தந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த சுபான மௌலிதில் இன்னும் சில பாடல் வரிகளை எழுதி வைத்திருக்கின்றார்கள். உணவளிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை, வறுமையை நீக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றி பேசும்பொழுது, எனது வறுமையின் காரணமாக கவலையின் காரணமாக நான் கையேந்துகின்றேன், உங்களுடைய அளப்பரிய அருளாலும் வள்ளல் தன்மையையும் நான் நம்பியிருக்கிறேன். என்னை மூழ்குவதற்கு முன், இந்த ஏழை மூழ்குவதற்கு முன், வறுமையில் மூழ்குவதற்கு முன் இந்த ஏழையை காப்பாற்றி விடுங்கள் சொல்லி போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்போ இவங்க வறுமையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் யாரை சொல்லலாம், நான் வறுமையில் இருக்கிறேன், வறுமையில் இருக்கிறனால தான் உங்களை இடத்துல கையேந்துறேன், உங்களுடைய அளப்பரிய அருளை நான் நம்பி இருக்கிறேன், வள்ளல் தன்மையை நம்பி இருக்கிறேன், இந்த ஏழை அப்படி மூழ்குவதற்கு முன், வறுமையில் முங்கறக்குள்ளார என்னை காப்பாற்றிருங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகளில் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால்
ஏதாவது ஒரு அடிப்படை இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படையை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களா? வறுமையை போக்கக்கூடியவன் யார் என்று அந்த மக்தப் மதரசால படிக்கக்கூடிய அந்த சிறு பிள்ளைகளும் சொல்லிடும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த சிறு பிள்ளைகளும் சொல்லிடும், வறுமையை போக்க ஒருவே அல்லாதான். ஆனால் அந்த வறுமையை போக்கக்கூடியவர் ரசூலுல்லாஹ் சொல்லி சொல்றாங்கன்னா, எப்படிப்பட்ட வார்த்தைகள் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு உணவளிப்பது என்னுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடியது, என்னுடைய பொறுப்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்றால் நமக்கு உணவளிப்பது அல்லாஹ், நம்முடைய வறுமையை நீக்குவது அல்லாஹ், நம்மை விட பெரிய பெரிய உயிரினங்களுக்கு உணவளிப்பது அல்லாஹ், நம்மளை விட சிறிய சிறிய உயிரினங்களுக்கு உணவளிப்பது அல்லாஹ், வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளுக்கு உணவளிப்பது அல்லாஹ், சிறிய சிறிய அந்த எறும்புகளுக்கு உணவளிப்பது அல்லாஹ், நம்ம கண்ணுக்கே தெரியாத நுண்ணுயிர்களுக்கும் உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். இதை நம்பினா தான் ஒருத்தன் முஸ்லீம். அப்போ இந்த சுபான மௌலிதை ஓதக்கூடிய நபர்கள் யார் என்று நீங்கள் விளங்கியிருக்க அந்த வார்த்தையில் அவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்கன்னா, விளங்காமல் ஓதிட்டு இருக்கக்கூடிய அந்த சில நபர்களை நம்ம அப்படி விட்டுறலாம். அது விளங்கிட்டு அதுக்கு உண்டான ஒரு மாற்று கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, இதையெல்லாம் மிக மிக ஒரு பாதகமான ஒரு வார்த்தையை தான் அதில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற நேரத்திலேயே கடுமையான வறுமையில் பாதிப்படைந்திருந்தார்கள். வறுமையில் இருந்தாங்களா இல்லையா? ஜனாதிபதியாக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய இறை தூதராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது என்று பார்த்தால், எங்கள் வீட்டில் தொடர்ந்து 3 மாதங்கள் எல்லாம் அடுப்பெரிஞ்சதே கிடையாது. 2 மாதங்களும் செய்தி வருது, 3 மாதங்களும் இப்படியான நிலையிலே அவர்களுடைய வீட்டில் அடுப்பெரிஞ்சது கிடையாது. என்றால் அப்போ உணவுக்கு என்ன பண்ணினீங்க என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா அம்மா சொல்லி காட்டுறாங்க, நாங்கள் உணவுக்கு என்ன பண்ணணும்னா, அன்பளிப்பாக பக்கத்து வீட்டிலேருந்து பால் வரும், அதோட சில பெருச்சம்பழம் கிடைக்கும், தண்ணீரை குடிப்போம். இதை கொண்டுதான் எங்களுடைய அந்த ஒரு மாதங்கள் எல்லாம் சில காலங்களில் வேறு உணவு கிடைக்காத அந்த நேரத்தில் எங்களுடைய பசியை ஆற்றிக்கொள்வோம். அதே மாதிரி தொடர்ந்து 3 நாட்கள் நாங்கள் வயிறார உண்டதே கிடையாது அவர்களுடைய வாழ்க்கையில். நம்ம சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? நான் 3 நாள் இன்னைக்கு காலையில் சாப்பிட்டா மதியானம் எனக்கு இருக்காது, மதியானம் சாப்பிட்டா நைட் இருக்காது, இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு இருக்காது என்ற நிலையில் யாராவது ஒருத்தர் இருக்கிறோமா? நம்ம சாப்பிடாம இருந்தால் வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை என்கின்ற ஒரு நிலையில் தான் நம்ம சாப்பிடாம இருப்போம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையின் காரணத்தினால தான் உணவு சாப்பிடாமல் இருந்தார்கள். என்றால் அவர்களுடைய வறுமையை அவர்களாலேயே நீக்க முடியவில்லை. இது மட்டுமா? எத்தனையோ சஹாபாக்கள் அதிகமான ஹதீஸுகளை பதிவு செய்து அபூ ஹுரைரா அவர்கள் அவர்களை பற்றி அவரே பதிவு செய்கின்றார். ஒரு காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கின்ற அந்த நேரத்தில் நான் வறுமையில் இருந்தேன். எப்படிப்பட்ட வறுமையில் இருந்தேன்னா, உணவு கிடைக்காம சில நாட்கள் உணவு இல்லாமல் பசியினால கடைவீதிக்கு நடந்து செல்கின்ற நேரத்தில் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேன். என் மேலே சில மக்கள் எல்லாம் யாரோ ஒருத்தர் பைத்தியக்காரன் படுத்து கிடக்கிறான் இப்படி இந்த வார்த்தையில் அதில் பதிவு செய்யப்படுகின்றது. இந்த வார்த்தையை சொல்லி என்னோட கழுத்தில் ஏறிட்டு போன நாட்களும் இருக்கின்றன. அப்போ அபூ ஹுரைரா அவர்கள் வறுமையில் பசியினால மயக்கத்தில் கடை வீதியில் அப்படி போய் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்கன்னா எப்படிப்பட்ட வறுமை யாராச்சும் சொல்ல முடியுமா? நம்ம யாருமே அடைந்திருக்க மாட்டோம் என்கின்ற அந்த நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வறுமையும் இருந்தது, சஹாபாக்களுடைய வறுமையும் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலகட்டத்திலும் அந்த வறுமையை நீக்கக்கூடியவர்களாக இல்லை. இன்னும் சொல்ல போனால் இறுதியாக இன்னொரு சில ஒரு பாடல் வரிகளை நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, யா செய்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் வரிகள், அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை குறித்து பாடியிருப்பாங்க. என்ன பாடல்கள் சொல்லி மட்டும் பார்த்தா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபிகள் நாயகத்தை குறித்து பாடின வரிகளாமா. யார் பாடின வரிகள்? இத்தனை நேரம் இவங்க பாடின வரிகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களே பாடி இருக்கிறாங்கன்னு சொல்லி மட்டும் எழுதி வச்சிருக்கிறாங்க. யா செய்தி என்கின்ற அந்த பாடல் வரிகள், அதில் என்னை அச்சுறுத்தும் அளவிற்கு எனக்கு அநீதி இழைக்கப்பட்டால் தலைவர்களுக்கெல்லாம் தலைவா என்னுடைய ஊன்றுகோலே என்று நான் அழைப்பேன். என்னுடைய குற்றங்களுக்காக ரஹ்மான் இடத்தில் பரிந்துரைக்கக்கூடியவராக ஆகிவிடுங்கள். என்னுடைய கற்பனையிலும் எட்டாத தோன்றாத உதவிகளை எல்லாம் எனக்கு செய்துவிடுங்கள். என்றென்றும் நிரந்தரமாக திருப்தியுடைய அந்த பார்வையுடனே என்னை பார்த்து விடுங்கள், கவனித்து விடுங்கள். உங்களுடைய அருளால் என்னுடைய குறைகளை காலாகாலமும் மறைத்து விடுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க கையேந்தி பிரார்த்தனை செய்கிறாங்களாம் ரசூலுல்லாஹ்ட்ட, என்னை அச்சுறுத்தும் அளவிற்கு எனக்கு அநீதி இழைக்கப்பட்டால். ஜிப்ரீல் அவங்களுக்கு அநீதி இழைக்கப்படுமாமா. அது மட்டும் இல்லாமல் தலைவர்களுக்கெல்லாம் தலைவான்னு சொல்லி மட்டும் அவர்கள் அழைப்பாங்களாமா, ரசூலா அழைப்பாங்களாமா. அழைச்ச உடனே தலைவர்களுக்கெல்லாம் தலைவா என்னுடைய ஊன்றுகோலை என்று அழைச்ச உடனே என்னுடைய குற்றங்களை எல்லாம் ரஹ்மான் இடத்துல பரிந்துரைப்பவராக நீங்கள் மாறிவிடுங்கள். அப்போது இந்த பாடல் வரியில் என்ன சொல்ல வராங்க?
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க பாவங்களை செய்வாங்கன்னு சொல்லி மட்டும் எழுதி வச்சிருக்கிறாங்க. அவங்க பாவம் செஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்க நபியிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்பாங்களாமா. கையேந்தி கேட்கும் போது, தலைவர்களுக்கெல்லாம் தலைவா என்று கேட்கும் போது, என்னுடைய ஊன்றுகோலை என்று கேட்கும் பொழுது, நீங்கள் அல்லாஹ் இடத்துல ராமான இடத்துல என்னோட குற்றங்களை எல்லாம் மறைச்சிருங்க, அல்லாஹ் இடத்துல பரிந்துரை செய்யுங்க என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு ஒரு துளி இஸ்லாத்தை பற்றியான ஒரு துளி அறிவும் கூட இல்லாத ஒரு நபரால் எழுதப்பட்டது தான் இந்த சுபான மௌலிது என்பது இதிலிருந்து விளங்க முடியலையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் யார்? அவர் ஒரு மலக்குடைய இனத்தை சார்ந்தவர். மலக்குகளை பற்றி நீங்கள் இஸ்லாத்திலே தெள்ள தெளிவாகவே சொல்லப்படுகின்றது. மலக்குகள் ஆண் பெண் என்கின்ற இனம் கிடையாது. அவர்கள் அந்த மலக்குமார்கள் இடத்துல என்ற ஒரு கட்டளையை அல்லாஹ் சொல்லிவிட்டாலும் அந்த கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த மலக்கு இனத்திற்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அவரை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் பொழுது ரூஹுல் குத்தூஸ் மட்டும் அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆனில், பரிசுத்தமான உயிர், நம்பிக்கைக்குரிய உயிர், வல்லமை மிக்கவர் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆனால் இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பாவங்களை செய்வார்கள். பாவங்களை செய்து விட்டது மட்டுமல்லாமல் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இவர்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். இவருடைய பாவங்களை எல்லாம் மறைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். என்றால் இந்த சுபான மௌலித் என்பது முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்கு மாறான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை படிப்பதன் மூலியமாக, ஓதுவதன் மூலியமாக நாம் சொர்க்கத்தை அடைய முடியாது, மாறாக நரகத்தை தான் அடைய முடியும் என்பதை சொல்லிக் கொண்டவனாக என்னுடைய முதல் உரையை முடிவு செய்கின்றேன். இதோடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது உரையில் பார்ப்போம். அன்பு அந்த சகோதர சகோதரியிலே, முதல் உரையிலே சுபான மௌலீது என்பது ஒரு வழிகேடு என்பதை பற்றியும், அந்த சுபான மௌலீதில் இருக்கக்கூடிய பாதகமான வார்த்தைகளை பற்றியும், இந்த சுபான மௌலீது என்பது நரகத்திற்கு தான் கொண்டு செல்லும் என்பதை பற்றியெல்லாம் முதல் உரையிலே பார்த்தோம். இதோடைய தொடர்ச்சியாக அந்த நூலிலேயே இன்னும் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க. அதில் என்ன பதிவு செஞ்சுருக்கிறாங்கன்னு பார்த்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபை பற்றி எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்துல் முத்தலிப் என்ன செய்கிறாருன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்திருக்கின்ற அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி குழந்தையாக இருக்கும் பொழுது தூக்கிவிட்டு சொல்லுகிறார்களாமா, உங்களுடைய பெயர் அகமது என்பது அந்த குரானிலேயே எழுதப்பட்டிருக்கின்றது, அல்லாஹ் சொல்லியிருக்கிறானேன்னு சொல்லி மட்டும் சொல்கிறாங்க. குரான் எப்போ அருளப்பட்டதுங்கிற அந்த அறிவும் கூட அவங்களுக்கு இல்லை. ரசூலுல்லாஹ் குழந்தையாக இருக்கும் போது எப்படி இந்த குரான் அருளப்பட்டிருக்கு, அப்படி அந்த குரான் இதுக்கு வேறு விளக்கம். அந்த குரான்ங்கிறது அந்த ஏட்டில் இருந்ததுன்னு சொன்னாலும் அந்த ஏட்டில் இருக்கக்கூடிய அந்த செய்தியை வகையாக இந்த அப்துல் முத்தலிபுக்கு அல்லாஹ் சொன்னானா? என்ன ஆதாரம் இருக்குது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இல்லைன்னா அதில் குரானில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? நான் தான் சொல்லிக் கொடுத்தேன்னு சொல்லி மட்டும் சொல்லியிருக்கிறானா? இப்போ எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை, இந்த பொய்யும் புரட்டுகளை அதில் எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்துல் முத்தலிப் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயது பிள்ளையாக இருக்கும்போது மரணத்தை தழுவி விடுகின்றார். அதற்கு பின்பாக 40 வயசுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் வந்து நபியாக வராரு. அதுக்கப்புறம் தான் இந்த குரான் வந்து இறக்கப்படுது. இந்த அறிவும் கூட அந்த சுபான மௌலீதை எழுதியவர்களுக்கு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜோதி, அந்த ஒளி இருக்கா இல்லையா, இவங்களுடைய அடிப்படை கான்செப்ட், இந்த சுன்ன ஜமாத் என்று சொல்லக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் அவங்களுடைய அடிப்படை என்ன வச்சிருக்காங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஜோதி ஒளியை அல்லாஹ் இந்த உலகை படைப்பதற்கு முன்னதாக அல்லாஹ் படைச்சிட்டான். அந்த ஒளியை வைத்து தான் எல்லாத்தையும் படைச்சாங்கிற அந்த ஒரு கூற்றை அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இது அந்த நூல்லையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஜோதி இருக்கா இல்லையா, அது எப்படி வந்ததுன்னு சொல்லி மட்டும் பார்த்துட்டா, எப்படியெல்லாம் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை கொண்டு வந்து சேர்த்தான் பார்த்தா, அந்த ஜோதி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் கொடுத்தான், உடலில் அல்லாஹ் கொடுத்தான். உள்ளும் புறமும் தூய்மையான அந்த மக்களிடத்திலிருந்து மாறி மாறி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக அவர்களுடைய மனைவி அவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து, அதுக்கப்புறம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து, இப்படியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து, அவர்கள் மூலியமாக அவர்களுடைய பிள்ளைகள் 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 சொல்லி போட்டு, அப்படி அப்துல் முத்தலிபுக்கு வந்து, அப்துல் முத்தலிபு மூலியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாப்பா அப்துல்லாவுக்கு வந்து, அவர்கள் மூலியமாக அவர்களுடைய மனைவி ஆமினாவுக்கு வந்து, அப்படியாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முஹம்மது என்கின்ற அந்த உயிர் உடல் உருவானது மட்டும் பதிவு செய்கிறார்கள். என்றால் எப்படிப்பட்ட மாபாதகமான உள்ளும் புறமும் தூய்மையானவர்கள் என்றால், அப்துல் முத்தலிப் வந்து உள்ளும் புறமும் தூய்மையானவர்களா? நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அப்துல் முத்தலிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் நரகவாதின்னு சொல்லி மட்டும் ரசூலுல்லாஹ் பதிவு செஞ்சிட்டாங்க.
ரசூலுடைய வாப்பா நரகவாதின்னு சொல்லி மட்டும் ரசூலை பதிவு செஞ்சுட்டாங்க. ரசூலுடைய உம்மா நரகவாதின்னு சொல்லி மட்டும் ரசூலை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை மறுத்து வாழ்ந்தவர்கள், அல்லாவை வணங்காமல் சிலைகளை வணங்கியவர்கள். இந்த காரணத்தினால இவர்கள் நரகவாதின்னு சொல்லி போட்டு ரசூலாவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் டிக்ளேர் செஞ்ச ஒரு விஷயத்தை, நரகவாதி என்று சொன்ன அந்த விஷயத்தை இவர்கள் மாற்றி அமைக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் உள்ளும் புறமும் தூய்மையானவர்கள், சொர்க்கவாசிகள் என்று பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த அறிவும் மூடு இல்லாத ஒரு நபர்களால் தான் இந்த புத்தகம் சுபான மௌலிது என்பது எழுதப்பட்டிருக்கின்றது. இதோடைய இறுதியாக அந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே அந்த 12வது நாளிலே மீலாது விழா என்பதை கொண்டாடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகின்றோம் என்கின்ற பெயரிலே அந்த சின்ன சின்ன பிள்ளைகளை ஊர் ஊரா தெரு தெருவா அழைத்து சென்று அவர்களை இந்த வயசிலிருந்து கையேந்துவதற்குண்டான வழியை அவர்களுக்கு காட்டி கொடுக்கின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கம் தெள்ள தெளிவாகவே, இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பேண சொன்னார்கள் என்றால், ஆரம்ப காலகட்ட போதனையில் நீங்கள் யாரிடத்திலும் கையேந்தி விடாதீர்கள் சொல்லி மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை. இந்த விஷயத்தை கொண்டு இவர்கள் இப்படி அதுக்கு மாற்றமாக குழந்தைகளை எல்லாம் அழைத்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம் என்கின்ற பெயரிலே கிறிஸ்தவர்கள் எப்படி அவர்களுடைய அந்த இறை தூதர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடினார்களோ, கடவுள் என்கின்ற அந்தஸ்தில் கொண்டு போய் வச்சு பிறந்த நாள் கொண்டாடினார்களோ, அதே போல இவர்களும் அந்த பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். அந்த சின்ன சின்ன பிள்ளைகளை எல்லாம் ஒவ்வொரு இடத்திலேயும் பிஸ்கெட்டுக்காகவும் சாக்லேட்டுக்காகவும் ஜூஸுக்காகவும் ரோட்டில் நின்று கையேந்த வைக்கின்றார்கள். இப்படிப்பட்ட செயலுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த செயலை எல்லாம் செய்வதன் மூலியமாக நம் சொர்க்கத்தை அடைய முடியாது, மாறாக நரகத்தை தான் அடையக்கூடியவர்களாக இருப்போம். அதே மாதிரி நம்ம வாழக்கூடிய அந்த நேரத்தில் அதிகமாக ஒரு காலம் இருந்தது, இந்த தௌஹீதுடைய ஆரம்ப காலகட்ட இந்த எழுச்சியிலையெல்லாம் இந்த சுபான மௌலிதிற்கு எதிராக அதிகமாக பிரச்சாரம் செஞ்சோம். துண்டு பிரசுரங்களை எல்லாம் கொடுத்து பிரச்சாரம் செஞ்சோம். யாரெல்லாம் பள்ளிவாசலில் ஓதிட்டு இருக்காங்க அவங்கள இடத்துல கேள்வியில கேட்டோம், இதற்கு பதிலை சொல்லுங்கன்னு சொல்லி மட்டும் சொன்னோம். நான் 7 வருஷம் படிச்சிருக்கிறேன், நான் பெரிய ஆலிம்சான்னு சொல்லி மட்டும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை தவிர அவர்களிடத்திலிருந்து எந்த வார்த்தையும் வர கிடையாது. இப்படி எல்லாம் அவங்கள ஓட விட்ட ஒரு காலம் என்பது இருந்தது. ஆனால் இப்படி எப்படிப்பட்ட காலத்தில் வந்துட்டோம் சொல்லி மட்டும் பார்த்தா சில பிரச்சனையின் காரணத்தினால இந்த சுபான மௌலிதை பற்றி பேசுறதே இல்லை, அதிகமாக கொண்டு போகிறதே இல்லை. அங்கங்கும் இங்கெங்கும் சொல்லி மட்டும் கொஞ்சம் நபர்கள் மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் அந்த கடமையை கொடுத்திருக்கான். ஏனென்றால் இந்த சுபான மௌலிது என்பது அல்லாஹ்வுக்கு எதிரான ஒரு விஷயம் செயலாக இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு நிகராக ஒருவரை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த கடுமையான செயலை எதிர்க்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்கணும். சில நேரங்களில் நம்மளை பற்றி நம்ம சில மக்களை சொல்லணும், கடுமையாக பேசிடாதீங்க, கடுமையாக அவங்கள்ட்ட வாதம் புரிஞ்சிடாதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடத்திலும் அப்படி இருந்தது கிடையாது. மார்க்கத்தை சொல்லும் போது எளிமையா நளினமா சொன்னாங்க. ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி போட்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிராக சில நடவடிக்கைகள் எல்லாம் நடக்கின்ற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கையும் கடுமையாகத்தான் இருந்தது. இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கா நகரத்தில் நுழையும் பொழுது காபத்துல்லாஹ்ல இருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் நீக்கினார்கள். சிலைகள் எல்லாம் நீக்குகின்ற நேரத்தில் அந்த நேரத்தில் சில மக்கள் எல்லாம் முஸ்லீம்களாக ஆயிட்டு இல்லை, எல்லாரும் இஸ்லாத்துக்குள்ளே வராங்க, சில மக்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டு இல்லை. அவர்களுடைய உள்ளமெல்லாம் பாதிப்படையும், அவர்களோட உள்ளங்கள் எல்லாம் நோவும், கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி மட்டும் அவர்கள் சிலைகளெல்லாம் அப்படியே அவங்க கையில் கொடுத்துட்டு அனுப்புனாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிலைகளை அடித்து உடைத்தார்கள். இன்னும் வார்த்தைகளை சொன்னார்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த காலகட்டத்திலும் குறி சொல்லக்கூடியவராக இருந்ததே கிடையாது. ஆனால் இவங்க மாற்றி வச்சிருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கே குறி சொல்லக்கூடிய ஒரு சிலையை உருவாக்கி வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த சிலையெல்லாம் அவர்கள் அடித்து உடைத்தார்கள், அப்புறப்படுத்தினார்கள். அப்புறப்படுத்தியது மட்டுமல்லாமல் அந்த இடத்துல நின்று பிரார்த்தனை செய்தார்கள், இவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும். என்ன வேலையை செஞ்சு வச்சுட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறாங்க. அப்போது எந்த இடத்துல கடுமையை காட்டணுமோ, அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றதோ அந்த இடத்துல கடுமையை காட்டித்தான் ஆக வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டவனாக எனது உரையை முடிவு செய்கின்றேன். வாயிர்தான் அவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.